பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வில்சன் மரிய புஷ்பம். பள்ளிக்கரணையிலேருந்து வரோம். 97 நாங்கள் கட்டின வீடு ரோடு ஹைட்டாகி போய் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறி ஒரு மூணு வருஷமாக வீடையே பூட்டி போடுற நிலைமை ஆகிப்போச்சு. வீடை பூட்டி போட்டு நாங்கள் கட்டின வீடை நாங்கள் உடச்சி கட்டணுமா அப்படின்ற ஒரு விரக்தி வேதனையில் இருக்கிறோம். இப்போ அந்த நேரத்தில் தான் எங்கள் அன்பு அண்ணன் அவர்களை நேரடியாக போய் பார்த்து இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, கட்டுறதுக்கு பண வசதியும் இல்லை அப்படின்ற வேதனையை வெளிப்படுத்தணும். ஒன்றும் பயப்படாதீங்கன்னா நான் வரேன், வந்து பார்த்துட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதே போல் 2023 இறுதியில் அன்பு அண்ணன் அவர்களை வீட்டுக்கு வந்து தடைகளை மாற்றி ஜெபிச்சாங்க. தாவீதுனுடைய விழுந்து கிடந்த கூடாரத்தை திருப்பி கட்டுவேன் என்று சொன்ன அந்த வசனத்தையும் வச்சு நான் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறேன் என்ற அந்த வசனத்தை எங்களுக்கு தந்து அண்ணன் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அண்ணன், இந்த வீட்டில் இருந்து ஆண்டவர் புதுசாக ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி தருவார், இந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருளும் புதிய வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஆவிக்குரிய கண்களை கண்டு எங்களுக்கு தரிசனமாக எங்களை சொல்லி ப்ளஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையில் கடந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வீடு வேலையை ஆரம்பித்து இந்த டிசம்பர் மாதம் அண்ணன் அவர்களே வந்து பிரதிஷ்டை பண்ணி தர மாதிரி அதுலேயும் நாங்கள் அதில் ஒரு சிங்கிள் வீடு தான் கட்டியிருந்தோம். ஆண்டவருடைய கிருபையில் அதில் 2 மாடி வீடுகளை கட்டி தந்தார் ஆண்டவர். இந்த தடைகளை மாற்றி எங்களுக்கு வீட்டை கட்டி தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மாற்றி எங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி தந்த எங்கள் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஊழிய ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். போன மாதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 127 கர்த்தரால் சுதந்திரித்து கொள்ளுவீங்கன்னா ஐயா கொடுத்த வார்த்தை வந்து எங்கள் அக்காவுடைய ராஜபாளையத்தில் இருக்காங்க. அவங்களோட வீட்டில் வந்து 5 சவரன் நகையை வந்து பீரோவை திறந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜனவரி மாதத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு அந்த நகை. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மகளுக்காக கல்யாணத்துக்கு நிற்கிறா, சேர்த்து வச்சு இந்த நகையை 5 சவரம் அப்படியே அழுக அவங்க. அப்புறம் வந்து எங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நான் இங்கே வந்து மாதம் வந்து ஜோம் பண்ணிட்டுருப்பேன். ஆண்டவரே அந்த நகை எங்கேயாவது இருந்துச்சுன்னா யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும்ப்பா, அந்த இதை கலக்குங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தமாக அழுதுன்ட்ருப்பேன் நான். அதே மாதிரி போன மாதம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கொடுத்தாரு, கர்த்தரால் சுதந்திரத்தை கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எங்கள் அக்காவுடைய நகையை சுதந்திரத்தை கொள்ளட்டும்ப்பா, நாங்கள் சாட்சி வந்து சொல்கிறேன் ஆண்டவர். இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோக்கு நேசிக்கிறோமோ ஐயாவே நேசிக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் அந்த வார்த்தையை எங்களுக்காக நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அதே பார்த்தீங்கன்னா அந்த வாரம் அந்த போன மாதம் வாரத்தில் நாங்கள் வந்தோம். மறுநாளே வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த நகை கிடச்சிச்சு. கோணி பையில் மூட்டை கட்டி தூக்கி வந்து போட்டுட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகள் ஆசையாய் உம்மை பார்க்க வருவார்கள், உங்கள் அழகான குரலை கேட்க வருவாங்க, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறதுனால ஒரு களி கூறுதலை கர்த்தர் கொடுப்பார். வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபையே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய நல்ல காரியங்களை செய்ய போறார். அப்போ சின்ன சின்ன காரியங்களை பற்றி என்னை நீ பயப்படாத. நேற்றைக்கு வரைக்கும் பெரிய கடங்காரன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். நான் ஒரு பெரிய கடங்காரனாக இருக்கிறேன்.
இப்போ ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தா உன் பெரிய கடன் எங்கே போச்சுன்னு தெரியாது. நான் ஒரு பெரிய வியாதிக்குள்ளால மாட்டிட்டு கிடக்கிறேன், ஒரு பெரிய வழக்கில் நான் சிக்கிட்டு இருக்கிறேன், பெரிய பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறேன், யாரை நினைச்சாலும் என்ன வெளியே கொண்டு வர முடியாதுன்னு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் மலைச்சி போய் நிற்கிறீங்களோ, திகச்சு போய் நிற்கிறீங்களோ, அந்த காரியத்தில் மகிழ்ந்து களிகூற நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், எப்படி இதிலிருந்து வெளியே வருவேன்னு திகைச்சிட்டு நிற்கிற அந்த காரியத்தில் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா! அது ஆண்டவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஸோ பெரிய பெரிய காரியங்கள் நடக்கணும்னா இந்த சின்ன மனசுக்குள்ளால பெரிய ஆண்டவர் வரணும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா சாதாரண அற்புதம் இல்லை, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அதனால சபையே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை நான் ஆஸ்திரேலியா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆப்பிரிக்கன் சர்ச், அப்படின்னா ஃபுல்லாக ஆப்பிரிக்கன்ஸ் தான், அங்கே தமிழாலே இருக்க மாட்டாங்க, ஆப்பிரிக்கர்களுக்குன்னு உள்ள ஒரு ஆப்பிரிக்கன் சர்ச். சரி, ஆராதனையில் போயாச்சு, ஆராதனை முடிஞ்சிருச்சு, எனக்கு செய்தி வேலை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ செய்தியை கொடுத்துட்டு, அன்னைக்கு செய்தி என்னென்னா, பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் அன்னைக்கு செய்திக்கு மூல வசனமே வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்ன பெரிய காரியங்களை எப்படியெல்லாம் பண்ணுவார், ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படியெல்லாம், இன்ஃப்ளூயன்ஸ் போக முடியாத இடத்துல எப்படியெல்லாம் போகும், எப்படியெல்லாம் போய் ஆண்டவர் போக முடியாத இடத்துல போய் காரியங்களை உனக்காக செய்வாருன்னு வித்தியாசமான கோணத்திலே அவர்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அதை ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு அந்த பலிபீடத்திலேருந்து, அப்படின்னா இந்த புல்பீட்லேருந்து, இந்த மேடையிலேருந்து, பிரசங்க மேடையிலேருந்து அங்கே கார்ட்லெஸ் மைக் கொடுத்துருந்தாங்க. அப்போ மைக் எடுத்துட்டு ஆண்டவர் திடீர்னு வித்தியாசமாக அந்த மக்கள் மத்தியில் நடந்து சுற்றி ஒவ்வொரு பக்கமாக போய் சுற்றிட்டே பிரசங்கம் பண்ண அப்படின்றாரு. கார்ட்லெஸ் எடுத்துகிட்டு நான் நடந்து போகிறேன், என் பின்னால் அந்த டிரான்ஸ்லேட்டர் நடந்து வர்றார். அப்போ திடீர்னு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருத்தங்களை காமிச்சு அவங்க மேலே கை வைக்க சொல்லுவார். மெசேஜ் நேரத்தில் அந்த மெசேஜுக்கு ரிலேட்டடாகவே ஒரு ரெவலேஷன், ஒரு தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு நடக்கும். சபை ஆச்சரியப்படுது, எப்படிரா இப்போ தான் முதல் முறை இங்கே வந்திருக்கிறாரு, நம்ம திருச்சபையை பற்றி ஒன்றுமே தெரியாது இவருக்கு, எப்படி இந்த வெளிப்பாடு வந்தது? ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமான வெளிப்பாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் 30 பேருக்கு வெளிப்பாடு வந்துக்கிட்டே இருக்கு. கடைசி ரோவில் ஒரு வாலிப மகள் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறான். எல்லாரும் எனக்கு ப்ராஃபஸி வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அடுத்து யாருக்கு, ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கல. ஒரு 100 பேரில் ஒரு 40 பேர் 35 பேருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தலையில் கையை வச்சுட்டு அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்கிறார். அப்போது கடைசி ரோவில் ஒரு மகள் இருந்தாள். அப்படியே கமந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். நேராக அவளுக்கு கடைசி ப்ராஃபஸி அவளுக்கு தான். பின்னாடி போயிட்டு அவள் தலையில் கையை வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, உன் புருஷன் ஜெயிலில் இருக்கிறான்னு கண்ணீரோடு வந்திருக்கிற, எவ்வளோ முயற்சி எடுத்துட்ட, அவரை ஜாமீன்லையாவது எடுக்கலான்னு சொல்லி எவ்வளோ முயற்சி எடுத்த, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, பல லட்சங்கள் டாலர்களை நீ செலவு பண்ணியும் உன் புருஷன் பெயிலில் கூட வர முடியாத ஒரு வழக்கில் சிக்கி இருக்கிறாரு, என் புருஷன் எனக்கு வேணும், இந்த குட்டி குழந்தைய வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்று சொல்லி கண்ணீரோடு நீ வந்திருக்கிற மாதிரி ஒரு சின்ன குழந்தை அவளுக்கு இருக்கிறது அப்படின்னு நான் தமிழில் சொல்ல டிரான்ஸ்லேஷன் சொல்லிகிட்டே இருக்கு. உன் புருஷன் ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னோன்னா ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா, அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவள் புருஷன் ஜெயிலில் இருக்கிற காரியம் யாருக்குமே தெரியாது, சபையில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. அப்படி தான் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். ஹல்லேலூயா! சொல்லிட்டு சொன்னார், நீ எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணின, ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் செயல்படாத நேரத்தில், இனி உன் புருஷனை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்ற நேரத்தில் இன்னைக்கு திருச்சபையில் வந்து நீ அழுதுட்டு இருக்கிற, இந்த திருச்சபை உன்னை களிகூற பண்ணுகிற திருச்சபை. ஹல்லேலூயா! இன்னைக்கு உன் புருஷனுக்காக நான் வழக்காட போகிறேன், நான் யுத்தம் செய்ய போகிறேன். உன் புருஷனை உன் வீட்டில் கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சமாதானத்தோட போ, தேவ மகிமையை காண்பாய். சபையை அதிர்ந்து போய், நான் மைக்கில் சொல்லிட்டு இருக்கிறேன், அதிர்ந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் சபையாரே கேட்குறாங்க அவள்கிட்ட, என்னம்மான்ன உடனே
அவள் சொல்கிறா, இல்லை நான் வெட்கப்பட்டு தான் யார்கிட்டையும் சொல்லலை, இல்லைன்னா நீங்கள் எல்லாருமாவது ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை என்று அழுதாள். சரி, நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் உன்னை வீட்டில் கொண்டு வந்து அவன் புருஷனை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். இது ஒரு பெரிய காரியம், நீயே நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உனக்காக செய்வார் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் மினிஸ்ட்ரி பண்ண இடம் வந்து ஆஸ்திரேலியாவில் மெல்பார்ன் அப்படின்னு ஒரு ஸ்டேட். அங்கே தான் எனக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. மெல்பார்ன்லேருந்து நான் வரேன். ஆனால் இவங்க புருஷன் மெல்பார்னில் அரெஸ்ட் பண்ணி இவரை வந்து சிட்னி அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் கொண்டு வச்சுருக்காங்க. எப்படி சிலர பெரிய குற்றவாளிகளை இங்கே அரெஸ்ட் பண்ணி டெல்லி திகார் ஜெயிலில் கொண்டு வைக்கிறாங்க, இல்லை, டெல்லி இன்னொரு ஸ்டேட் தானே, இங்கேருந்து அங்கே கொண்டு டெல்லி திகார் ஜெயிலில் அடைக்கிற மாதிரி இவனை மெல்பார்ன்லேருந்து கொண்டு போய் அந்த சிட்னி ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. நான் ஈவினிங் எனக்கு ஃப்ளைட் ஏறி நான் வந்தாச்சு. திங்கக்கிழமை காலையில் இவன் அடைச்சி வச்சிருக்க அந்த செல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஜெயிலில் இவனுக்குள்ள ஒரு அறை இருக்கும், அதில் நிறைய அக்யூஸ்டுங்க கிடைப்பாங்க. ஒரு லேப்டாப்பை எடுத்துகிட்டு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி உள்ளே போகிறார். போயிட்டு மெல்பார்னில் உள்ள ஜட்ஜு சிட்னியில் ஜெயிலில் கிடக்கிற ஒரு சாதாரண அக்யூஸ்டு அவனை ஒரு சில கேள்வி அவனிடத்தில் கேட்குறாரு. என்ன சொல்கிறாங்கன்னு, அந்த ஊரில் உள்ளவங்க பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மந்திரிமார்களுக்கும் அங்கே உள்ள பெரிய பிரமுகர்களுக்கும் மட்டும்தான் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரு ஜட்ஜு ஒருத்தங்கிட்ட விசாரணை பண்ணுறாரு. அதுவும் முடியாத சிச்சுவேஷனில் தான் இப்படி ஒரு இது இருக்குமே தவிர, யாராலும் அங்கீகரிக்க முடியாத ஒரு சாதாரண ஒரு வாலிபனுக்காக இப்படி அந்த ஆஸ்திரேலியா ரெக்கார்ட்லே இல்லாதது ஒன்று நடந்து இவனுக்காக போய் கான்ஃபரன்ஸில், வீடியோ கான்ஃபரன்ஸில் 2 கேள்வி தான் கேட்டார் அந்த ஜட்ஜு. கேட்டுட்டு சொன்னார, உனக்கு இன்றைக்கே விடுதலை, நீ அங்கே இருந்து விடுதலையாகி நீ வீட்டுக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஜாமீன் கேட்டு கிடைக்காதது ஜாமீன் அல்ல, கேஸையே டிஸ்மிஸ் பண்ணி ஆண்டவர் அவரை விடுதலையாக்கிட்டார். ஏன்னா அங்கே எல்லாம் போதை பொருள் கடத்தலுக்கு வந்து பயங்கர ஆக்ஷன் எடுப்பாங்க. இவன் மேலே போடப்பட்ட வழக்கு போதை பொருள் கடத்தல். ஒரு எக்ஸ்போர்ட்டர், இவன் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பொருட்களோட சேர்த்து போதைப் பொருட்களை கடத்திட்டான்னு சொல்லி தான் அவனை பிடிச்சி உள்ளே போட்டான். அங்கெல்லாம் அதுக்கு விடுதலையே கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அந்த ஏழை மகள் வந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து சர்ச்சில் வந்து அழுதா. அவளுடைய கண்ணீரை துடைக்க, அவளுக்கு மங்கள வார்த்தை சொல்லி அந்த மங்கள வார்த்தையை நிறைவேற்ற அந்த போலீஸ்காரர் கேட்குறாரன் இவர்கிட்ட, நீ சாதாரண மனுஷன் தானே, எப்படி ஒரு பெரிய வழக்கில் சிக்கி இருக்கிற அக்யூஸ்டு உனக்கு எப்படி வீடியோ கான்ஃபரன்ஸில் அந்த நீதிபதி மெல்பார்ன்லேருந்து வந்தார், நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார், எப்படியா இது நடந்துச்சு அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியலை. அதை செய்கிறது தான் பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் திருப்பி அதே ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது என் தங்கி இருக்கிற இடத்துல பிக்கப் பண்ண ஒரு 6 அடி இருக்கும் ஒரு பையன், கருப்பாக அழகாக ஜம்முன்னு வந்து நிற்கிறான். அவன் தான் என்னை பிக்கப் பண்ண கார் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அப்போது நான் வெளியே வர்றேன், இது மாதிரி அதே சர்ச்சுக்கு தான் நான் போகிறேன். அப்போ அன்னைக்கு பிக்கப் பண்ண இந்த பையனை அனுப்பி விட்டுருக்குறாங்க. அவன் வந்து கேட்குறான் என்கிட்ட, டூ யூ நோ ஹூ ஐ ஆம் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இப்போ தானேயா உன்னை ஃபஸ்ட்டு பார்க்குறேன், நீ சொன்னால் தானே தெரியும் நீ யாருன்னு. அப்போ அவன் சொன்னான், என் மனைவிக்கு நீ தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் ஜெயிலில் இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது, ஆனால் உனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி நீ சொன்னதை நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே புரியலை இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்கிருந்து வந்தது. ஒரு சராசரி அக்யூஸ்டுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரு ஜட்ஜு ஆர்டர் போடுறாரு, நான் இப்போவே அவனை விசாரிக்கணும் அப்படின்னு போடுறாருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம்னு ஆஸ்திரேலியா அரசாங்கத்தையே திணற வச்ச ஒரு சாட்சி என்னுடைய சாட்சி என்று சொன்னான். அவன் சொல்கிறான், நான் தான் அந்த அக்யூஸ்டுன்றான். இந்த முறை உங்களை பிக்கப் பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய அரசாங்கத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பரலோகத்தினுடைய இன்ஃப்ளூவன்ஸ். அதான் சொன்னேன், இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அதனால மகிழ்ந்து களிகூரு சபையே, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் செய்வார். நீ நினைச்சு பார்க்க முடியாததெல்லாம் நடக்கும். அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் ஏன் சென்னையில் எவ்வளவோ கேஸ் இப்படியெல்லாம்
கொலை கேஸ், அவனுக்கு ஜட்ஜ்மெண்டை கொடுத்த கேஸ் எல்லாத்தையும் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணி அடிமை மூலமாக ப்ராஃபஸி சொல்லி எத்தனையோ பேரை விடுதலையாக்கி இன்னைக்கு நல்ல மனுஷங்களா சுத்திட்டு கிடக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். உனக்காகவே ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார், உனக்காகவே ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீ மகிழ்ந்து களிகூறு. சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. என் பிள்ளைகளும் வெளியே வர முடியாத ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கொண்டு யார் எனக்கு உதவி செய்வார்? எப்படி இந்த மகா பெரிய கடனிலிருந்து வெளியே வருவேன்? இவ்வளவு பெரிய வழக்கில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் இந்த சொத்தை எனக்காக வழக்காடி மீட்டு தருவா? யார் என் பிள்ளையுடைய விஷயத்துல ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்? கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. நேற்றைக்கு வரைக்கும் இது இவங்க வீட்டு பிரச்சனையா இருக்கலாம்ப்பா, இதுக்கு மேல ஏசப்பா வீட்டு பிரச்சனையாக எடுத்து என் பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடு, என் பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ண. எந்தெந்த பிள்ளைகளுக்கு டைவர்ஸ் கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு களி கூறுதலை கொண்டு வாங்கப்பா. இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் என்று நான் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு செபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்கள்ல என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறத விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையோடு என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களோ, இவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வார். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவரை பிடித்து கொள்வார்களாக, ஆண்டவரை வைராக்கியமாய் பற்றி கொள்வார்களாக. உம்மை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீர். அதன் நிமித்தம் இந்த குடும்பத்தில் ஒரு பூரண சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இனி இவங்க குடும்பத்தில் எந்த விதமான வழக்குகளோ, தேவையில்லாத பிரச்சனைகளோ, சண்டைகளோ, தேவையில்லாத எந்த விதமான சத்துருடைய ஆதிக்கமோ இருக்கக்கூடாதுப்பா. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அத்தனையும் வாய்க்காதே போகட்டும். யார் இந்த மாந்திரிக கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? இந்த செய்வனை கட்டு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து கொண்டிருக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து என் கிருபை அதற்கு போதும் என்று சொல்லுகிறேன். என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய இந்த மாந்திரிக வல்லமையில என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இனி அதை தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ பயப்படாத மகளை, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி கை நிறைய சம்பாதிக்க வச்சு உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான ஸ்தானத்திலே உன் பிள்ளைய நான் உட்கார வைப்பேன். நீ படிக்கலான உன் பிள்ளைய நல்லா படிச்சு ஆளாக்கி அரசாங்க அதிகாரிகளோடும் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். ஏழைகளுக்கு உதவி செய்கிற எபினேசரே, ஏழை பிள்ளைகளுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அதனால இந்த நன்மை எனக்கு நடக்கலை கிடைக்கல என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, பரலோக தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை இன்றைக்கு இவர்கள் பார்க்கட்டும், இன்றைக்கு இவர்கள் பார்க்கட்டும். இன்றைக்கு அதற்கான தூதர்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பிவிட்டீர், உமக்கு நன்றி. என் காரியமாக யார் போவார்கள் என்று கேட்ட அந்த வசனத்தின்படி என் தேவ தூதர்களை இவர்கள் காரியமாக நீர் அனுப்பும். உம்முடைய காரியமாக என் பிள்ளைகள் போவார்கள். இவர்கள் காரியமாக ஆண்டவர் தூதர்களை அனுப்புவீராக. அனுப்பி இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் தார். ரூத்தை பார்த்து சொன்னீர், உனக்கு வேண்டியது எல்லாம் நான் தருவேன் மகளே. நீர் கொடுத்தீர். என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து இந்த பூமியில இவர்களை நிலைநிறுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.